அனைவருக்கும் மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். இஸ்லாம் கூறும் மனிதனின் மாண்பு. இறைவனின் படைப்புகளில் மிகச்சிறந்த படைப்பாக மனிதன் திகழ்கிறான். மனிதனுக்கு பகுத்தறிவு, சிந்திக்கும் திறன், பகுத்தறியும் ஆற்றல் ஆகியவற்றை வழங்கி அகில உலகை படைத்த இறைவனாகிய அல்லாஹ் அவனை கண்ணியப்படுத்தியுள்ளான். இஸ்லாமிய மார்க்கம் மனிதனின் தோற்றம், அவனுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகள், அவனது உரிமைகள் மற்றும் மாண்புகளை பற்றி மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. உலகத்தில் உள்ள இயற்கை வளங்களையும் ஏனைய படைப்புகளையும் தர்மத்தின் வழியிலும் நீதியின் வழியிலும் நிர்வகிக்கும் மாபெரும் பொறுப்பு பூமியின் பிரதிநிதியாக மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உயர் பதவி மனிதனுக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய மாண்பாகும். மனிதன் உருவத்தாலும் உள்ளத்தாலும் நேர்த்தியாக படைக்கப்பட்டுள்ளான் என்பதை திருக்குரானில் 95:4 குறிப்பிடும்போது, நிச்சயமாக நாம் மனிதனை மிக அழகிய அமைப்பில் படைத்தோம் என்று இறைவன் கூறுகிறான். வானவர்கள் மற்றும் ஜின்களை விட பகுத்தறியும் ஆற்றல் மனிதனுக்கே சிறப்பாக வழங்கப்பட்டுள்ளது. ஆதம் அவர்களுக்கு சிறப்பு அறிவை வழங்கி வானவர்களையும் அவர்களுக்கு சிரம்பணிய கட்டளையிட்டதன் மூலம் மனித இனத்தின் மாண்பை இறைவன் உயர்த்தி காட்டினான். நிறம், இனம், மொழி, பிறப்பு அல்லது பொருளாதார வசதியை கொண்டு மனிதர்களை பிரித்து பார்ப்பது இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. மனிதர்கள் அனைவரும் ஒரே ஆதம் மற்றும் ஹவ்வா தம்பதியரின் வழித்தோன்றல்களே ஆவர். நபிகள் நாயகம் அவர்களின் தமது இறுதி பேருரையில் கூறிய வரலாற்று சிறப்புமிக்க இந்த வரிகள் மனித சமத்துவத்தின் உச்சமாகும். ஓர் அரபியருக்கு அரபி அல்லாதவரை விடவோ, அரபி அல்லாதவருக்கு அரபியரை விடவோ எந்த உயர்வும் இல்லை. வெள்ளையருக்கு கருப்பரை விடவோ, கருப்பருக்கு வெள்ளையரை விடவோ எவ்வித மேன்மையும் இல்லை, இறை அச்சத்தை தவிர. இஸ்லாத்தின் பார்வையில் இறை அச்சமும் நற்செயல்களுமே ஒரு மனிதனை உயர்த்தும் அளவுகோல்களாகும். மனிதனின் உயிர் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. ஒரு மனிதனின் உயிரை பாதுகாப்பதும் அவனது கண்ணியத்தை காப்பதும் ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும். புனித குர்ஆன் தெளிவுறுத்துகிறது, எவன் ஒருவன் ஒரு மனிதனை கொலை செய்கிறானோ அவன் மனித குலம் முழுவதையுமே கொலை செய்வதனை போன்றவன் ஆவான். மேலும் எவன் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவன் மனித குலம் முழுவதையும் வாழ வைத்தவனை போன்றவன் ஆவான். திருக்குர்ஆன் 5:32. இஸ்லாம் மனித உயிருக்கு கொடுக்கும் உயரிய மதிப்பையும் மனித நேயத்தின் மாண்பையும் இவ்வசனம் வெளிப்படுத்துகிறது. மனிதன் தனித்து வாழும் உயிரினம் அல்ல, சமூகத்தோடு இணைந்து வாழ வேண்டியவன். இஸ்லாம் மனிதர்களிடையே பரஸ்பர அன்பு, கருணை, ஈகை ஆகிய நற்பண்புகளை வலியுறுத்துகிறது. ஏழைகளுக்கு உதவுவது, ஜகாத் மற்றும் சதகா கட்டாய கடமையாக்கப்பட்டு வறுமை ஒழிப்புக்கும் சமூக நீதிக்கும் வழிகோலுகிறது. தனக்கு விரும்புவதையே தன் சகோதரனுக்கும் விரும்பாதவரை ஒருவன் முழுமையாக மூஃபினாக நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்பது நபிகளாரின் பொன்மொழி. பெண்களுக்கு சொத்துரிமை, கல்வி உரிமை, திருமண உரிமைகள் மற்றும் சொத்துக்களை நிர்வகிக்கும் சுயாதீன உரிமை ஆகியவற்றை வழங்கி பெண் இனத்தின் மாண்பை இஸ்லாம் பாதுகாத்துள்ளது. அத்துடன்
பெற்றோர், உற்றார் உறவினர்கள் மற்றும் பிற மதத்தவர்களிடம் கனிவோடும் நீதியோடும் நடந்து கொள்வதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. கோபம், பொறாமை, அகந்தை போன்ற தீய பண்புகளை தவிர்த்து பொறுமை, மன்னிப்பு, பணிவு போன்ற உயர் குணங்களை பேணுவதே இறைவனுக்கு பிடித்தமான மனித பண்புகளாகும். இஸ்லாம் மனிதனை வெறுமனே சதையும் இரத்தமும் கொண்ட உடலாக மட்டும் பார்க்காமல் இறைவனின் மகத்தான படைப்பாகவும் உயர்ந்த பண்புகளுக்கு உரியவனாகவும் காண்கிறது. பகுத்தறிவு, சமத்துவம், கருணை, சகோதரத்துவம் மற்றும் பிற உயிர்களிடம் காட்டும் பரிவு ஆகியவையே மனிதனின் உண்மையான மாண்புகளாகும். இஸ்லாம் காட்டும் இன்ப மாண்புகளை உணர்ந்து அதன் வழியில் வாழ்ந்து மனித சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் செயல்படுவதே ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமையாகும். இதைத்தான் இஸ்லாம் கூறும் மனிதனின் மாண்பு என்று இந்த காணொளியில் கூறப்பட்டுள்ளது. மிலாடி நபி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். திரும்ப வேறு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.